பெரம்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதி மட்டுமானா இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பெரிய வித்தியாசம். எவ்வளவு சதவீதத்தை தமிழக வெற்றி கழகம் பெற போறாங்க, எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வரப்போறாங்கன்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இது வந்து 1970ல நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும். அப்போ வந்து தேசிய வளர்ச்சி அப்படிங்கிற கொள்கை இருந்தது. அதை வீழ்த்தி மாநில வளர்ச்சி சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையில திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கு அதையும் கடந்து இளைஞர் வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்புன்னு இன்னும் பல்வேறு கொள்கையோட ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 110 இடங்களை பிடிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பெரிய வித்தியாசம். நீங்க வெற்றி பெற்றவங்களை தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே 10,000 வாக்குகளுக்கு மேல ரொம்ப சாதாரணமா மத்த கட்சிகள் தோல்வி விட்டுறவங்களை பார்த்தா இது என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழும்புது. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு கையில வந்திருக்கு. ஆயுத எழுத்து படத்துல மணிரத்னம் ரொம்ப சிறப்பான ஒரு கதையம்சம் பண்ணியிருப்பாங்க. ஒரு புது இளைஞர் சக்தி சட்டமன்றத்துக்குள்ள வருவாங்க. அப்படி ஒரு புது சட்டமன்றம் உருவாக போது மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமா அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சியையும் காப்பாற்றி சமூக நீதியையும் மேம்படுத்தி எல்லாருடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் ஊழல் இல்லாத முன்னேற்றத்தை நோக்கின ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் செஞ்சு காமிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெரிய புரட்சியாகவும் முன்னுதாரணமாகவும் இருக்கும். இப்ப தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மைக்காக யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க, கூட்டணிக்குள்ள அவங்க செய்ய போற சமரசங்கள் என்னென்ன, இதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதுக்கு வாக்களிச்ச அதுக்கு ஆதரவளிச்ச எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துகள், பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டாடுற அதே நேரத்துல அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் அதிகமான கவனம் செலுத்தணும், மிக அதிகமா உழைக்கணும், மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும்.